ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் இருக்கேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது, அதாவது நீங்கள் ஒரு நெட் சென்டரில் போடுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிங்க அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்மளே தேடி தான் வரணும்னு நான் சொல்லவே இல்லை, சரியா? இதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒருவேளை அப்படிப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நம்மளை தேடி வாங்க. நம்ம நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும். நீங்கள் எங்கேயும் அலைய வேணாம், ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க, சரியா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜென்ரலில் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி வந்து நமக்கு 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கவுன்சிலிங் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரியா? இதில் நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன், அதே மாதிரி பர்சன் வித் அதாவது டிசபிள்ஸ், இவங்க எல்லா பேத்துக்குமே வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து காலையில் 8 மணிக்கு நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகணும் அங்கே, சரியா? என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 1லேருந்து 15 வரைக்கும், சரியா? இதில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், அதாவது ஏற்கனவே எலிஜிபிள் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் சீரியல் நம்பர் 1லேருந்து 15 வரைக்கும். அதுக்கப்புறம் 8:30 AM-க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கிறவங்க வந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 9 AM-க்கு டிசபிள் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் எலிஜிபிள் லிஸ்ட் ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிள்ஸ் அவைலபிள் இன் தி அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? அதாவது டிசபிள் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? இது அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங், சரியா? டைரக்டாக நம்ம வரணும். அதாவது எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஓமந்தூர் கவர்மெண்ட் எஸ்டேட், சரியா? சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம டைரக்டாக என்ன பார்த்தீங்கன்னா வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க, சரியா? இதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி 1 ஹவருக்கு முன்னாடியே வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேண்டிடேட் சுட், அதாவது ப்ரொடியூசர் டிமாண்ட் டிராஃப்ட், அதாவது டிடி வந்து பேயபிள் அட் சென்னை ஃபார் 500. நீங்கள் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த டிடியை எடுத்துக்கணும். அதே மாதிரி தி செக்ரட்டரி, சரியா? அந்த டிடி வந்து இன் ஃபேவர் ஆஃப் யார் பேரில் இருக்கணும் அப்படின்னா தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி சென்னை 10 அப்படிங்கிற நேமில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் கையில் என்னென்ன வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு கண்டிப்பாக வேணும். 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட், இன்னும் 12th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட் நம்ம கொடுக்கலாம். அதனால ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்துக்கலாம் போதுமான. ரிப்பீட்டர் நீங்கள் போட்டுருந்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கும், சரியா? இதெல்லாம் நீங்கள் வச்சிருக்கணும். அதே மாதிரி 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட், அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி, நேட்டிவ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் எனி ஒன் ஆஃப் பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த அதுக்குரியனால விஷயத்தை நீங்கள் கையில் வச்சுக்கணும். இது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனோட கவுன்சிலிங் ஷெடியூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த கவுன்சிலிங் ஷெடியூல் நம்ம பார்க்கலாம். ஜென்ரலுக்கு என்ன நடக்க போகுது, 7.5க்கு நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஓகே, இப்போ நீங்கள் வந்து 7.5 ரிசர்வேஷனில் இருக்கீங்க, அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது 7.5 ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும், சரியா? அதாவது 30ஆம் தேதியே, சரியா? ஆல் கம்யூனிட்டிஸ், எல்லா கம்யூனிட்டியுமே என்னாச்சு பார்த்தா கூப்பிட்டுருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜென்ரல் ரேங்க் வந்து 1லேருந்து ஜென்ரல் ரேங்க் 448 வரைக்கும், சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நீட் மார்க் வந்து 572லேருந்து 420 வரைக்கும் காலையில் 10 மணிக்கு நம்ம போகணும், சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் 449லேருந்து ஜென்ரல் ரேங்க் 896 வரைக்கும், அதாவது 896 பேரை என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பேட்சில் வந்து நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க. அதாவது நீட் மார்க் வந்து 419லேருந்து 385 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி 2 மணிக்கு யாரை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா பிசிஎம்ல, சரியா? பிசிஎம்ல அதாவது கம்யூனிட்டி ரேங்க் வந்து 32 வரைக்கும், சரியா? 32 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. அதை தெளிவாக பார்த்துங்க. 32லேருந்து 42. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு வந்து 110லேருந்து 140 வரைக்கும். அதுக்கப்புறம் எஸ்சிஏலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா
21லேருந்து 30 வரைக்கும், எஸ்டிலேருந்து 7லேருந்து 11 வரைக்கும் 2 மணிக்கு என்னாச்சு பார்த்தா கூப்பிட்டுருக்காங்க. இங்கே இது எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதே மாதிரி இதுவும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான். நீங்கள் வந்து அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சரியா, ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் தான் நம்ம போகணும். இதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. இது யாருக்கு அப்படின்னா 7.5 ரிசர்வேஷனில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது 896 பேர் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கை நம்ம பார்க்கலாம். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதில் தான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக நம்ம இருப்போம் சரியா. ரொம்ப முக்கியமாக கவனிச்சுங்க. அதாவது யாரெல்லாம் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும், யார் எதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும், எல்லா அப்டேட்டுமே இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அதனால் ரொம்ப கிளியராக ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிங்க. அதாவது நமக்கு வந்து பேமெண்ட், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட் வந்து ஒரே டேட் தான். 30ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே இது எல்லாத்தையும் நம்ம என்னாச்சு பார்த்தா பண்ணி முடிக்கணும். அப்போ 30, 31, 1, 2, 3, 4 மொத்தம் 6 நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பேமெண்ட் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீஸ் எதுவுமே பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சார் நான் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் நான் எடுக்க போகிறேன் சார், ஆனால் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ சார் கட்டணும் அப்படின்னா, நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டியில் வந்தீங்கன்னா நீங்க செக்யூரிட்டி டெபாசிட்டே கட்டவே தேவையே கிடையாது சரியா. இதை தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பிசி, எம்பிசி, ஓசி, பிசிஎம் இந்த கம்யூனிட்டியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வேணும் அப்படின்னா 30,000 ரூபாய் நீங்க ரெடி பண்ணி வச்சுங்க. 30ஆம் தேதி நம்ம 30,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க 1 லட்சம் ரூபாய் நீங்க என்ன ரெடி பண்ணி வச்சுங்க. 1 லட்சம் ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் சரியா. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க நெட் சென்டர்ல போய் சாய்ஸ் ஃபில்லிங் போறதை அவாய்ட் பண்ணிட்டு நல்லா இதுக்கு தெரிஞ்ச ஆட்களை நீங்கள் கூட வச்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் மிஸ்டேக் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் வந்து பலருக்கு ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. எம்பிபிஎஸ் போகிற இடத்துல பிடிஎஸை போட்டிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்காக மாறிடும். அதை நீங்கள் பார்த்துங்க. அதனால் இப்போ வந்து ஜென்ரல் ரேங்க் அதாவது கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் எல்லா பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 665 ஃபர்ஸ்ட் மார்க்கு, 113 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 641 மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கு, 113 வரைக்கும் நீங்களே என்ன பார்த்தா இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே. அப்போ 30ஆம் தேதி நமக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. 4ஆம் தேதி 5 மணிக்கு நம்ம நினைச்சு பார்த்தா ஓவராலாக முடிஞ்சிடும் சரியா. அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட், அதாவது அந்த சீட் அலாட்மெண்ட் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க, அது நமக்கு சம்மந்தம் இல்லை. 5ஆம் தேதி அது முடிஞ்சிடும். பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 6ஆம் தேதி நமக்கு கிடைச்சிடும். யாருக்கெல்லாம் காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது 6ஆம் தேதி நமக்கு கிடைச்சிடும். 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ணி எடுக்கிற டைமில் தான் நம்ம காலேஜ் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதிக்குள்ளே, அதாவது 11ஆம் தேதி 5 மணிக்குள்ளே நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிடணும். அதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாயினிங் டேட்டை மாற்ற முடியாது. உங்கள் சீட் வந்து கேன்சல் அப்படிங்கிறது நிலைமைக்கு என்னாச்சு பார்த்தா போயிடும். இல்லைன்னா ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது நிலைமைக்கு என்னாச்சு பார்த்தா போயிடும் அப்படிங்கிறத நீங்க பாத்துங்க சரியா. இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க என்ன பண்ணணும், கேண்டிடேட்ஸ் who are participating in online choice filling for MBBS and BDS degree course will have, அதாவது நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 500 ஃபார் கவர்மெண்ட் கோட்டாக்கு 500 ரூபாயும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 ரூபாயும் நீங்கள் கட்டணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்கிறது என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் பே பண்ணவே தேவையில்லை. அதே மாதிரி கவர்மெண்ட் டென்டல் காலேஜுக்கும் நீங்கள் பே பண்ணவே தேவையில்லை. நீங்கள் 500 ரூபா நீங்கள் பே பண்ணீங்கன்னா போதுமானது. ஒருவேளை கவர்மெண்ட் கோட்டா வித் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், அதாவது ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 30,000 ரூபா பே பண்ணணும். அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சரியா. அதே மாதிரி கன்வெர்டட் டு கிறிஸ்டின் ஃப்ரம் தி ஷெட்யூல் காஸ்ட் கேண்டிடேட், அதாவது நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சியா இருந்து நீங்கள் கிறிஸ்டினா கன்வெர்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள், அதாவது உங்களோட இன்கம் வந்து 2.5 லேக்கை விட தாண்டாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டே பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்களாலும் சரி, இல்லை என்ஆர்ஐக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்களாலும் சரி, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1 லேக் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட், அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நீங்கள் பே பண்ணணும். இது வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க சரியா. அதனால இந்த ஷெடியூலை ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு அதாவது
ஹெல்ப் வேணும், முக்கியமாக கவுன்சிலிங் ப்ராசஸ் ஹெல்ப்போ இல்லை அட்மிஷன் ஹெல்ப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.